பாஜகவின் பொய் பிரச்சாரங்கள் குறித்து விமர்சனம் செய்தபோது கணக்கை தவறாக சொன்ன திமுக எம்பி கனிமொழியை பொதுமக்கள் மேடையிலேயே திருத்தினர். பிஜேபியுடைய முதல் பட்ஜெட்ல அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அதுக்கு பணம் ஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் ஃபேஸா கிட்டத்தட்ட 11,000 கோடி அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டு எத்தனையோ பட்ஜெட் வந்துருச்சு, தேர்தல் வந்துச்சு, அடுத்த தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வரக்கூடிய இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. 7,000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா, யார் அரசியல் செய்யறா, யார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம். நாங்க எய்ம்ஸ் இன்னும் கண்ணிலேயே பார்க்கல, மதுரை எய்ம்ஸ். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நைப்பர், நானே போய் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து என் தொகுதி இல்லைனாலும் அந்த நைப்பருக்கு பணம் கொடுத்து அதை கட்ட ஆரம்பிங்கன்னா இது வரைக்கும் வரல. என் தொகுதியில சிப்பெட் அதை கெஞ்சி கொண்டு வந்தோம். இது வரைக்கும் பண ஒதுக்கீடு செய்யவில்லை. 5 வருஷம் ஆக போகுது. இது மாதிரி உங்களை சுத்தி எத்தனையோ இருக்கும். அந்த 15,000 கொடுக்குறேன் நாங்க எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட் 15 லட்சம் பண்ணிக்கணும். 15,000 வரல. அதனால 15 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு, இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததா தெரியல. தமிழ்நாட்டை தேடித்தான் நாங்க யூபியில இருக்கவங்க எல்லாம் வேலை வாய்ப்புக்கு கோவிட்ல எப்படி திருப்பி கூட்டிட்டு போறதுக்கு கூட வழி இல்லாமல் அவர்கள் நடந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து போன அந்த கண்ணீர் கதைகளை நாம் பார்த்தோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.